இதற்கிடையே காங்கிரசுடன் தாவேக்க நடத்தும் மூவ்கள் பற்றி தாவேக்க முக்கிய நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு விவகாரத்தில் மோதல் இருப்பதை தாவேக்க பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறது. அதற்கேற்ப விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ராகுலை சந்திக்க வேண்டுமென மெயில் அனுப்பியுள்ளார். அதேபோன்று எங்களிடம் என்னென்ன தொகுதிகள் வேண்டுமென்ற பட்டியலை கொடுங்கள் என விஜயும் காங்கிரஸ் தரப்பிடம் கேட்டிருக்கிறார். இதன் காரணமாக தொகுதி பணிகளை தாவேக்க தொடங்கவில்லை எனவும் காங்கிரஸ் கொடுக்கும் தொகுதி பட்டியலை பார்த்துவிட்டு அதன் பிறகு தாவேக்க போட்டியிடும் தொகுதிகளில் தேர்தல் பணிகளை தொடங்கலாம் என விஜய் முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி பனையூரில் தாவேக்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வீடியோ கான்பரன்சிங் மூலம் நடைபெற்றது. அப்போது புஸ்ஸி ஆனந்த் வேட்பாளர்கள் பட்டியலில் இடம் இல்லை என்றால் மாவட்ட செயலாளர்கள் கவலைப்படக்கூடாது, கட்சிக்காக உழைக்க வேண்டும், இதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என பேசியதற்கு காரணமும் தாவேக்க கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்தால் தொகுதி ஒதுக்கீட்டில் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்றார்.